உலகில் 3ஆம் பாலினமாக பார்க்கப்படுகின்றனர் திருநங்கைகள். திரு என்றால் மதிப்பிற்குரியவர், நங்கை என்றால் பெண் என்ற அர்த்தம். பெயரில் மரியாதை இருந்தாலும் திருநங்கைகளுக்கு சமூகத்தில் மரியாதை கிடைக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. இருந்தாலும் ஒரு காலத்தில் திருநங்கைகள் என்றாலே யாசகம் பெற்றுதான் வாழ்வார்கள் என்ற நிலை மாறி தற்போது அவர்கள் பல துறைகளில் சாதித்து வருகின்றனர். வணக்கம், என் பேர் ஜன்னத். நான் ஒரு திருநங்கை. நான் சுமார் 20 ஆண்டுகளாக திருநங்கையாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு 38 வயசாகுது. எங்கள் வீட்டில் நான் ஃபஸ்ட்டு திருநங்கை ஆவையில் எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் நான் காலப்போக்கில் ஒரு 10 வருஷமாக நான் வீட்டுக்கு வரல, பெங்களூரில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 வருஷ காலமாக மறுபடியும் என்னோடய ஃபேமிலி விவசாயம் தான் எங்களுக்கு. அதனால் அந்த விவசாயத்தை பார்க்குறதா இருந்தால் நீ வான்னு சொல்லி எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. அதனாலைக்கு இப்போ 10 வருஷமாக நான் விவசாயம் பார்த்துட்ருக்கேன். மறுபடியும் திருநங்கையாக மாறியும் 10 வருஷமாக விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி விவசாயம்னு பார்த்திங்கன்னா சிறுகிழங்கு போடுவோம், நெல் நடுவோம், அதுபோக கடலை போடுவோம், உளுந்து விதைப்போம். மாறி மாறி நாங்கள் விவசாயம் தான் பார்த்துட்டோம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் நானும், எனக்கு ஒரு கூட பிறந்தது ஒரு அக்கா, அந்த அக்கா இருக்காங்க. அவங்களும் விவசாயம் தான் பார்த்துட்ருக்காங்க. வீட்டில் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எப்படி சொன்னால் எங்கள் ஃபேமிலியில் சப்போர்ட்லாம் அந்த அளவுக்கு யாரும் கிடையாது. எங்கள் அம்மா சின்ன வயசுல எனக்கு அப்பா இறந்துருச்சு. எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க. நான் 8 வரை படித்தேன். 8 வரை படித்தேன். அதுக்கப்புறம் என்னால் அந்த பருவநிலை மாற என்னால் முடியலை. செங்கசூளையிலையும் போய் வேலை பார்த்தேன். அங்கேயும் முடியலை, என்னால் இருக்க முடியல. நான் 18 வயசு இருக்கையில் நான் சொல்லாமலேயே நான் பெங்களூரை பார்த்து போயிட்டு அங்கே போய் என்னோடய தேவைகள் எல்லாம் முடித்து நான் அம்மா இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னேன். எங்கள் அம்மா ரொம்ப சங்கடப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இப்போ என்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய புரிதலை ஏற்படுத்தி நான் வீட்டுக்கு வரணும், நான் மறுபடியும் விவசாயம் பார்க்கன்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இந்த விவசாயத்தை பார்த்து நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே சம்பன்குளம் என்ற குக்கிராமத்தைச் சேர்ந்த சையது சுலைமான் 7 வயதில் தந்தையை இழந்துள்ளார். தாயார் இஸ்மாயில் பீவி விவசாயம் பார்த்து குடும்பத்தை காப்பாற்றிய நிலையில் 18 வயதில் உடலில் ஏற்பட்ட ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி பெங்களூருவுக்கு சென்று விட்டார். அங்கு சக திருநங்கைகளின் உதவியோடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். 20 வருஷமா திருநங்கை ஆயிட்டு இப்போ ஊரோதலத்தோட வந்திருக்கான். 10 வருஷமா இருக்கான். அதெல்லாம் நல்லா தான் இருந்தான். வேலைக்கு போறவங்கன்னு போனவே இப்படி ஆயிட்டாங்க. பிற குடும்பத்துல அண்ணன் தம்பி சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க சேர்க்கையில நம்மளும் சேர்த்தான்னு தரணும். சங்கடமா தான் இருந்தது. என்ன செய்ய, இப்படி ஆயிட்டானே. நம்ம ஒரு பிள்ளை தானே வச்சிருக்கோம். அந்த ஒரு பிள்ளையும் நல்ல மாதிரியா இருக்கணும்ல. நம்மளும் ஒரு பேரம் பேத்தி எடுக்கணும்னு ஒரு ஆசையோட தானே நம்மளும் இருந்தோம் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில விவசாயம் தான் பார்க்கணும்னு ஒரே நிலையா நிற்கும். இப்படித்தான் பார்த்தாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை. ஊர்க்காரங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. காட்டுக்கு போவான், வருவான், என்னத்தையா கடல் மாசல் போடுவோம், சிறுகிழங்கு போடுவோம், நெல் நடுவோம். இந்த மாசல் தான் ஒரு வருஷத்துக்கு 2 தரம். பெங்களூருவுக்கு சென்று 10 ஆண்டுகளாகிவிட்டன. அப்போது ஜன்னத்தாக மாறியிருந்த சுலைமானுக்கு வீதிகளில் அவப்பெயரோடு பணம் வசூலிப்பது பிடிக்கவில்லை. தன் மீது கோபத்தில் இருக்கும் அம்மாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி கௌரவமாக தனது குடும்ப தொழில் விவசாயத்தையே செய்யலாம் என முடிவெடுத்துள்ளார். முதலில் அம்மா இதனை ஏற்க தயங்கினாலும் பின்னர் உறவினர்கள் சமாதானம் செய்துள்ளனர். எனக்கு ஆழ்வார்குறிச்சி வாழக்குளம் ஊர். இங்கே விவசாயம் பண்ணுதான் ஒரு 3 வருஷமா இருக்குது. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பையன் சின்ன வயசுலேருந்தே தெரியும். பக்கத்து பையன் சின்ன வயசுலேயே தெரியும். ஆனால் இப்போ அது பருவத்தில் திருநங்கையாக மாறினதுக்கப்புறமும் வயல்லையே கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுதாங்க. திருநங்கையாக கஷ்டப்படுதாங்க. வயல்லே நின்று கஷ்டப்படுது. சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி எங்களுக்கு தெரியும். வயக்காட்டுக்கு போகும், மாலுக்கு போகும், எல்லா வேலைக்குமே பையன் பார்த்த பிற்பாடு இப்போ இவ்வளோ வயசில் திருநங்கையாக மாறியும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க பைசா ரோட்டுக்காட்டில் பைசா வைக்க அப்படி இருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. இவங்க வயக்காட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிள்ளைய வயக்காட்டில் தான் விவசாயம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு. வயக்காட்டில் கடலை போடுவாங்க, நெல் நடுவாங்க, அதுக்கு இடத்துல கிழங்கு போட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமாம், அவங்களே தான் பார்ப்பாங்க. இது மாதிரி திருங்கனை இருந்தாலுமே நைட்டுக்குள்ளே காவலுக்கு இருக்கணும். பண்ணி வரும், பண்ணி காவலுக்கு கரடியெல்லாம் வருவது. கரடியெல்லாம் அதுவெல்லாம் இருந்து எப்படியோ பாதுகாப்பாக இருந்து நைட்டு காவல் காத்துட்டு போகிறாங்க. ஆம், இப்போது ஜன்னத் இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் 6 ஏக்கர் குத்தகை நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். நெல், கடலை, சிறு கிழங்கு, மரவள்ளி கிழங்கு போன்றவை இவரது நிலத்தில் அதிகமாக விளைகின்றன. எந்த ஒரு தாய்க்கும் தனது மகன் திருநங்கையாக மாறுகிறான் என்றால் கட்டாயம் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அதுபோல் ஆரம்பத்தில் இஸ்மாயில் பீவிக்கும் வருத்தம் இருந்தாலும் தனது மகனை ஏற்றுக்கொண்ட அவருடைய பெரிய மனதை பாராட்டத்தான் வேண்டும்.